ஒரு சின்ன பிம்பிளாக இருக்குது, சின்ன கட்டியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து அது தானாகவே உடைஞ்சு இல்லை நம்ம கையால் கிள்ளி விட்டு வரும்போது ஐஸ் பிக் ஸ்கார்ஸ்னு பேர். இந்த ஐஸை குத்துனா எப்படி ஒரு இது மாதிரி வரும். இந்த ஐஸ் பிக் ஸ்கார்ஸ் எங்கே ரொம்ப காமனாக இந்த பியூட்டிஷியன்ஸ் வந்து இந்த ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நோண்டுறாங்கல்ல, அதில் கோடு கோடாக வரும். நீங்கள் அதை நல்ல மேக்னிஃபைங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இப்படி குத்தி விட்ட மாதிரியே இருக்கும். அவங்க எப்படி நோண்டுனாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்கார் இருக்கும். அதனுடைய அந்த அந்த தடம் அப்படியே இருக்கும். எப்படி நம்ம பீச் மண்ணில் நடந்தோம்னா நம்ம காலடி சூடு அழுத்தி நடந்தால் எப்படி ஒரு இது மெதுவாக நடந்தால் எப்படி மென்மையாக நடந்தால் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக குத்துனாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்காரோடைய டெப்த் இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பாக்ஸ் ஸ்கார்ஸ் நீங்கள் சொன்னது, அது எப்படின்னா இந்த பெரிய ஆக்னியாக இருக்கும்போது அது ரப்சர் ஆகி உடையும் போது ரெக்டாங்குலராக ஸ்கொயராக வரும், சிலமே எக்ஸோகோனலாக இருக்கும், ஒன்று ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்கும். இந்த பழைய அருண் ஐஸ்கிரீம் ஒரு விளம்பரம் ஒன்று ஒரு டைப்டான் அது மாதிரி ஒரு ஸ்காரும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்காருக்கும் தகுந்த மாதிரி முன்னாடிலாம் வந்து அந்த ஸ்காருக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தது. சர்ஜிக்கலாக ஒரு ஸ்காரையை ரிமூவ் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் ரெவல்யூஷனரியாக லேசர் வந்த பிறகு அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாயிடுச்சு.